நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியரா அதிதி சிங் அப்படின்ற ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களோட வேலையில ரொம்ப நேர்மையா செயல்பட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு சமீப காலமா தொடர்ச்சியா ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா, போலீஸ் அதிகாரிங்க எங்களை மிரட்டி நிறைய காசெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. இது உண்மையான்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணா என்ன, அதாவது மாறுவேஷம் மாதிரி போட்டுட்டு போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி இவங்க யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணும் போது என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றது தான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்களை உங்களால பார்க்க முடியும். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். மாவட்ட ஆட்சியர் அப்படின்ற ஒரு முக்கியமான பொறுப்புல அதிதி சிங் அப்படின்ற ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க வந்து சில மாசங்கள் தான் ஆகுது. அந்த சில மாசங்களுக்குள்ளேயே இவங்களோட வேலையை இவங்க திறன்பட செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் இவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டை பத்தி தான் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ரமேஷ் அப்படின்னு ரிச்சா ஓட்டக்கூடிய ஒரு நபர் தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு வந்திருப்பாரு. அது என்னன்னா, நானே ரொம்ப ஏழ்மையில இருக்கேன், கஷ்டப்பட்டு ரிச்சா ஓட்டிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கிறதே ரொம்ப கம்மி காசு, ஆனா போலீஸுங்க என்ன பண்றாங்கன்னா அந்த காசையும் என்கிட்ட இருந்து புடிங்கிடுறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாரு. அதே தான் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என்னடா இது, அவரே கஷ்டப்படுறவரு, அவர் இந்த மாதிரி காசை இழந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தாண்டி அந்த இடத்துல பழக்கடை வச்சிருப்பாங்க, ரோட்ல கடை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் மிரட்டி மிரட்டி போலீஸுங்க காசு வாங்குறாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த பகுதியில யார் அந்த மாதிரி காசெல்லாம் வசூலிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் யாதவ் அப்படின்ற 2 பேர் தான். நம்ம பண்றதெல்லாம் எங்க மேல் இடத்துக்கு தெரிய போகுது, நம்ம இது மூலியமா நிறைய காசு சம்பாதிக்கலாம்ன்ற மாதிரி எல்லாரையும் மிரட்டி மிரட்டி காசு வாங்குறாங்க. மிரட்டது மட்டும் கிடையாது, அவங்கள ரொம்ப கீழ்த்தரமா பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரோட்ல கடை போட்டிருக்கவங்களுக்கு பெருசா என்ன காசு கிடைச்சிடும், அவங்களே கஷ்டத்துல இருக்காங்க, ஆனா அவங்களையும் மிரட்டி மிரட்டி இவங்க நிறைய காசுலாம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டிட்டாங்க. இவங்க கிட்ட மிரட்டி மிரட்டி காசு வாங்குறாங்கல்ல, அதுல இருந்து வீடியோ கட்டிட்டாங்க. இதனால அவதிப்படுறதுல ரமேஷ் தான் முன்வராரு. அதாவது இந்த மாதிரிலாம் நடக்குது மேடம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிறைய பேர் என்ன மாதிரி பாதிக்கப்படுறாங்க, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொல்லிட்டு போயிருப்பாரு. அதே தான் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி ஆளுங்க தப்பு பண்றாங்களா, அந்த விஷயத்தை நம்ம வெளிக்கொண்டு வரணும். ஏன்னா இந்த தைரியம் மத்த அதிகாரிகளுக்கு வரக்கூடாது, எல்லாரையும் நம்ம மிரட்டுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களை பத்தி எல்லாருக்குமே தெரியாதுல்ல, ஒரு மாவட்ட ஆட்சியரை எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண பெண்மணியா நம்ம போலாம், நம்ம கிட்ட அது நடக்குதா, அதாவது நம்ம கிட்ட நடக்கல, அந்த ரமேஷோட சைக்கிள்ல போகும்போது ரமேஷ்க்கு அது நடக்குதான்றதை செக் பண்றதுக்காக இவங்க ஒரு பிளான போடுறாங்க. ரமேஷை கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த நாள் நீ என்ன கூட்டு போனோம், நான் ஒரு சாதாரண பெண் மாதிரி வரேன், நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் கவனிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. ரமேஷும் கண்டிப்பா வாங்க மேடம், அவங்க ஒரு நாள் கூட என்ன விட்டது கிடையாது, அவங்க கண்ணில் நான் பட்டுட்டேன்னா எப்படியும் மிரட்டி கொஞ்சம் காசை வாங்கிடுவாங்க மேடம், நீங்க வந்தீங்கன்னா கண் கூட நீங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொல்றாரு. சரி, ரமேஷ் சொல்ற மாதிரி நடக்குதா பாப்போன்ற மாதிரி இவங்களுமே ஒரு நாள் அந்த சைக்கிள்ல பயணம் மேற்கொள்றாங்க. வேணும்ட்டே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ரிச்சாவை என்ன பண்றாருன்னா அந்த போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்கல்ல அந்த பகுதி கிட்ட கொண்டு வராரு. இவரை பார்த்தோன்னே அந்த போலீஸுங்க இருக்காங்கல்ல, அதாவது விக்ரம் யாதவ் அப்படின்ற 2 பேர் தான் இந்த விஷயத்த பெருவாரியா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே மடக்கி என்னென்னமோ பேசுறாங்க. அதாவது ரிச்சால அது சரியில்லை, இது சரியில்லை, ரிச்சாவை இப்படிதான் ஓட்டுவியா அப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காங்க. எடு எடு காசு எடுன்ற மாதிரி சொல்றாங்க. என்கிட்ட காசு இல்ல, இப்பதான் முத சவாரியா எனக்கு கிடைச்சிருக்கு, நான் அப்புறமா வேணா தரேன், இப்ப என்னால காசு தர முடியாதுன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. யாரு, இந்த ரமேஷ் பேசிட்டு இருக்காரு. ஆனா விக்ரம் யாதவ் ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. காசை எடுக்கலன்னு வச்சுக்கோ, இங்க இருந்து போகவே விட மாட்டோம், கஸ்டமர் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எந்திரிச்சு போயிட்டா என்ன செய்வே அப்படின்ற மாதிரி பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அதிதி ரிச்சால உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஓஹோ, இது ரெகுலரா நடந்துட்டு இருக்கா, ரிச்சா ஓட்டுற நபர் கிட்ட இருந்தே இவ்வளவு காசை பறிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா அப்ப மத்தவங்க கிட்ட எவ்வளவு காசை பறிப்பாங்க அப்படின்ற மாதிரி அதிதியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல இந்த போலீஸுங்க 2 பேர் ரமேஷ் கிட்ட காசை தரலன்னா இங்க இருந்து போக முடியாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதிதி இப்ப சாதாரண பெண்மணியா உள்ள நுழையலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது இவங்க மாவட்ட ஆட்சியர்ன்றத சொல்லாம ஒரு பெண்மணியா, அதாவது சவாரி செய்யற பெண்மணியா பேசலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. என்னன்னா, அவர் தான் இவ்வளவு சொல்றாருல, காசு இல்லைன்னு சொல்றாருல, விடுங்கன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. விக்ரமும் யாதவும் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை மேடம், நீங்க அமைதியா உட்காருங்கன்ற மாதிரி அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையா தான் பேசுறாங்க. ரமேஷ் கிட்ட தான் காசு எடுக்க போறியா இல்லையான்ற மாதிரி பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப அதிதி இருக்காங்கல்ல, திரும்பி ரமேஷ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. அவர் காசு இல்லைன்னு சொல்றாரு, அதே மாதிரி இப்படி லஞ்சம் வாங்குறது தப்பு தானே, இதெல்லாம் உங்க உயர் அதிகாரிக்கு தெரிஞ்சா பிரச்சனை வராதா அப்படின்ற மாதிரி அதிதி கேக்குறாங்க. சாதாரண பெண்மணி மாதிரி கேக்குறாங்க. இவங்க உடனே என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க, நீ அமைதியா இருந்தானே சொன்னோம், நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க, எங்க உயர் அதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருவியா, முடிஞ்சா பண்ணிக்கோ, எங்களெல்லாம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரு அதிதி சாதாரண ஆளுன்ற மாதிரி தெனாவட்டா பேசிட்டு இருக்காங்க.
அதிதி வந்து பெருசா எடுத்துக்கல, இப்போதைக்கு அமைதியா இருக்கலான்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப ரமேஷ் இருக்கார்ல, இவங்க சிக்னல் கொடுத்தோன்னே காசை எடுத்து தந்துடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. அந்த பகுதியில இருந்து கொஞ்சம் தள்ளி வந்த அதிதி இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல மறைஞ்ச மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்றத கவனிக்கிறாங்க. ரமேஷ் கிட்ட பிரச்சனை பண்ணவங்க ரமேஷ் கிட்ட மட்டும் பிரச்சனை பண்ணல, நிறைய பேர்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. காசு தரமாட்டேன்னு சொன்னா உன் வண்டியை வந்து நாங்க ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் வண்டியை வெளியே நீ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும், அதனால நாங்க கேட்கிற காசை தானே மிரட்டி காசை வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது ரிச்சானு கிடையாது, ஆட்டோ அதுக்கப்புறம் பைக்கு எல்லார்கிட்டயும் மிரட்டி மிரட்டி காசை வாங்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அங்க ரோட்ல கடை போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, பால் விற்கிறவங்க, அதாவது பால் அங்க வியாபாரம் பண்றவங்க, அதே மாதிரி வந்து பழங்கள் வியாபாரம் பண்றவங்க, இந்த மாதிரி அங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் மிரட்டி மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்காங்க. ஒரே நாள்ல அவ்வளவு சம்பாதிக்கிற அளவுக்கு காசை வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அதிதி கவனிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆவணப்படுத்தணும், முதல்ல வந்து இவங்க இப்படி பண்றாங்கன்றத தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக ஏற்கனவே மீடியாவை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட பேசியிருப்பாங்க. நம்ம ஸ்ட்ரிங் ஆபரேஷன் மாதிரி பண்ணலாம், எல்லாத்தையும் கேப்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் இவங்க பொறுமையா கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடுங்க, எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க, இது எல்லாமே வெளியே வரும்ன்ற மாதிரி இவங்களுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. ரமேஷும் பாத்தீங்களா மேடம், நான் இதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், அவ்வளவு அட்ராசிட்டி பண்றாங்க மேடம் அப்படின்ற மாதிரிலாம் விக்ரம பத்தியும் யாதவ பத்தியும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல திரும்பி வந்து இந்த அதிதி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஆபீசர்ஸ் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இப்பயும் லஞ்சம் தானே வாங்கிட்டு இருக்காங்க, நீங்க இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறது தப்புன்ற மாதிரி பேசும்போது, என்னமா நீ ஓவரா பேசிட்டு இருக்க, அன்னைக்கு ரிச்சால அப்படி பேசின, இப்ப இன்னைக்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்க, அப்படிதான் நாங்க வாங்குவோம், உன்னால என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி ரொம்ப தெனாவட்டா பேசுறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஒரு ஜீப் வருது, எஸ்பி தான் இறங்குறாரு. எஸ்பி எதுக்காக இந்த இடத்துக்கு வராருன்னு விக்ரம்க்கும் யாதவுக்கும் சுத்தமா புரிய மாட்டேங்குது. எஸ்பி வராரு, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்களை போக சொல்றாங்க. ஆனா அதிதி இருக்காங்கல்ல, நான் தான் எஸ்பியே வர சொன்னேன்ற மாதிரி சொல்றாங்க. இது இவ வர சொன்னாலா அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப வந்த எஸ்பி இருக்காரு பாத்தீங்களா, வணக்கம் மேடம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வணக்கம் வைக்கிறாரு. இதை பாக்குற இவங்க ரெண்டு பேருமே மிரண்டு போயிடுறாங்க. என்ன எஸ்பி வணக்கம் வைக்கிறாரு, அப்ப இவங்க பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போதுதான் இவங்க மாவட்ட ஆட்சியர் அப்படின்றது தெரிய வருது. ஐயோ, மாவட்ட ஆட்சியர் தான் இப்படி வந்திருக்காங்களா, இவங்க சாதாரண பெண்மணின்னு நினைச்சு நம்ம ரொம்ப ஓவரா பேசிட்டுமே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே உள்ள செம்ம பயம் இருக்கு. இப்பயுமே இவங்க ரெண்டு பேருமே நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நாங்க சாதாரணமா தான் பேசணும், நாங்க யாரையும் மிரட்டி காசுலாம் வாங்கலன்ற மாதிரி சமாளிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஆனா அதிதி தான் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்கல்ல, அப்படி பார்த்தவங்க கிட்டயே இவங்க ரெண்டு பேரும் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப அதிதி இருக்காங்கல்ல, சரி இவங்க ரெண்டு பேர் தொடர்ச்சியா இந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் இவங்களுக்கு எதிராக நிறைய எவிடன்ஸை நான் சேகரிச்சு வச்சிருக்கேன், இவங்களுக்கு எதிரான ஆக்ஷன் கண்டிப்பா எடுக்கணும் சார். அதே மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச மீடியா ஃப்ரெண்டு கிட்டயும் நான் பேசியிருக்கேன், இது எல்லா மீடியாலையும் வரணும், இந்த மாதிரி பண்ற தைரியம் யாருக்கும் வரக்கூடாது, ஏன்னா சாதாரண ஏழைங்களோட வயிற்றுல இவங்க ரெண்டு பேர் அடிச்சிட்டு இருக்காங்க, தினம் தினம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற கூலியே கம்மி, அந்த கூலிலையும் வந்து காசை இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க, இவங்களுக்கான தண்டனையை நம்ம வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி எஸ்பி கிட்ட பேசும்போது, கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிற மேடம் அப்படின்ற மாதிரி எஸ்பி இருக்கார்ல, இவங்க இங்க இருந்து அரெஸ்ட் பண்றதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அதிதி இந்த விஷயத்தை பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க பாத்தீங்களா, அப்ப வந்து கேமரா மூலியமா நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பாங்க. நீங்க வந்து உங்களோட கருத்தை தாராளமா சொல்லலாம், நீங்க வந்து ஃபேஸை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஃபேஸை காட்டாம கூட நாங்க வீடியோ எடுத்துக்கிறோம், ஆனா வந்து நீங்க வந்து அவரால் எவ்வளவு பாதிக்கப்பட்டீங்கன்றத சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும் போது நிறைய பேர் விக்ரமாலையும் யாதவாலையும் பாதிக்கப்பட்டாங்கல்ல, அது எல்லாத்தையுமே ஸ்டேட்மெண்டா தந்திருப்பாங்க. சோ இவங்களுக்கான தண்டனையை எப்படியாவது வாங்கி தந்துடணுன்றதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு கான்ஸ்டபிள், அதாவது இவங்க ரெண்டு பேருமே வந்து ஹெட் கான்ஸ்டபிளா தான் இருப்பாங்க, அப்படி இருக்கும் போதே நிறைய காசெல்லாம் வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற ஒரு கான்ஸ்டபிள் பொண்ணு, ஏமான்ற பொண்ணு, அந்த பொண்ணு கிட்டயுமே வந்து ரொம்ப கடுமையா நடந்திருப்பாங்க. அந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பா, அந்த பொண்ணு கிட்ட கடுமையா நடந்திருப்பாங்க. அந்த பொண்ணுமே அதிதிக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, ரமேஷ் ஹெல்ப் பண்ணிருப்பான், அந்த ஏமான்ற பொண்ணு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இதை தாண்டி எஸ்பி கிட்ட ஏற்கனவே இவங்க பேசியிருப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்போஸ் பண்ணுன்ற மாதிரி பேசியிருப்பாங்க, அதுக்கான ஏற்பாடெல்லாம் எஸ்பியும் பண்ணியிருப்பாரு. இதை தாண்டி இவங்க ரெண்டு பேருக்கு இந்த தைரியம் எப்படி வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, யாரனா என்னன்னா பேசலாம், வரதை பாத்துக்கலான்ற ஒரு தைரியம் எப்படி வந்ததுன்னு பார்க்கும்போது தேவேந்திரன் அப்படின்ற ஒரு அதிகாரி இருக்காரு. அந்த அதிகாரி தான் மேல் இடத்துல இருந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இவங்க நிறைய காசு வாங்குறாங்கல்ல, அதுல பாதி காசு அவருக்கு தான் தருவாங்க. அவரோட சப்போர்ட்டோட தான் இவங்க ஹெட் கான்ஸ்டபிளா இருந்தாலும் இந்த அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சோ இப்ப அவங்கள பத்தியும், அதாவது அந்த தேவேந்திரன் அப்படின்ற ஆபீசரை பத்தியும் வெளியே வருது. இது எல்லாத்தையும் இவங்க வந்து ஆவணமா மாத்திடுறாங்க பாத்தீங்களா, இதை வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேருக்கான தண்டனையை வாங்கி தராங்க. அவங்க ரெண்டு பேர் வந்து வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஏரியா மக்கள் கிட்ட ஒரு சந்தோஷமே வருது. என்னடா இது, இவ்வளவு நாள் நம்ம சம்பாரிச்சதை அவனுங்க புடிங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க, இப்பதான் நிம்மதியா இருக்குன்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அதிதிக்கு நன்றி சொல்றாங்க. இதுல நன்றி சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, என்னோட வேலையை தான் நான் செஞ்சிருக்கேன், இதுக்கப்புறமும் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்தா என்கிட்ட சொல்லுங்க,
என் சைட்ல இருந்து என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்றேன்ற மாதிரி அதிதி அவங்க கிட்ட பேசிட்டு கிளம்புறாங்க. இதோடய இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு கதையில நான் வந்து சந்திக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய கதைகள் வரும். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் போடாம இருக்கீங்கன்னா லைக் போடுங்க. ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கு காட்டுச்சுன்னா அந்த ஐப்ன்ற விஷயத்தையும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.